இல்லுமினாட்டி அப்படின்னா 13 ஃபேமிலிஸ் வந்து நம்ம உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது வாரா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஸா இருக்கலாம், இல்ல இந்த அரசியலா கூட இருக்கலாம். இந்த உலகத்துல நடக்கிறதுக்கு எல்லாமே அவங்க தான் காரணமா சொல்லப்போனா அவங்க தனியா ஒரு குரூப் வச்சு எல்லாமே அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கா? இல்ல இன்னும் நடந்துட்டு இருக்கா? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1976ல ஜெர்மனில ஆடம் இஷ்பட்னு ஒருத்தர் இருக்காரு. இவருக்குன்னு தனியா குடும்பம்லாம் கிடையாது. இவரே கஷ்டப்பட்டு வளர்ந்து தான் ஒரு ப்ரொஃபஸர் ஆயிருக்காரு. அப்ப அவர் இருந்த டைம் வந்து யூரோப் தான் சர்ச்சும் சரி அரசியலும் சரி அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவருக்கு பார்த்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னா படிச்சவர்னால எது நியாயம் எது அநியாயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த கிங்ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி யாரோ ஒரு மக்கள் போய் கேட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்ல கொன்றுவாங்களாம். அதுக்கு இவர் என்ன பண்றாரு, நல்ல எஜுகேட்டட் பீப்புளா ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி இல்லுமினாட்டி குரூப்னு ஒன்று கிரியேட் பண்றாரு. அந்த ஒரு குரூப் வந்து பொலிட்டிக்ஸ், எத்திக்ஸ் அண்ட் பிலோசபி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இந்த இல்லுமினாட்டியை ஃபுல்லா பேன் பண்றாங்க. ஹிஸ்டரியில இந்த இல்லுமினாட்டி குரூப் அழிஞ்சதா இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த குரூப் வந்து சீக்கிரட்டா இயக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் ஆனது கூட இந்த இல்லுமினாட்டி கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற இல்லுமினாட்டி குரூப் வந்து பிரமிட் ஷேப்ல வந்து நடுவில் ஒரு சின்ன கண்ணோட அந்த இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் இதை பத்தி ஏகப்பட்ட மர்மங்களா இருக்கு. ஆனா என்ன நடக்குதுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது.